இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு முதல் 90 நாள் கொடுக்கக்கூடிய தீவன முறைகளை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆடு வளர்க்குறதுல வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆடு பிறந்த நாளில் இருந்து ஒரு 3 மாதத்துக்கு நம்ம வந்துட்டு இப்போ டயட் பிளான் சொல்ல போகிறோம். என்ன மாதிரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த டைமில் இந்த பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆடுகளை வந்துட்டு நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு அதோட அந்த டீன் ஏஜில் இருக்கக்கூடிய வெயிட்டை இது வந்துட்டு இங்கே டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த 90 நாள் வந்துட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தீவனங்கள் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி டயட் பிளானை நீங்கள் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுக்கணும். அந்த குட்டிகளுக்கு சொல்கிறேங்க, இது வந்துட்டு முழுக்க பிறந்த குட்டிகளுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் காட்டுறேன் பாருங்கள். மேலே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டேபிளை நல்லா நீங்கள் பார்த்துட்டாங்க. இதில் வந்துட்டு ஒரு 4 காலமாக பிரிச்சிருப்போம். குட்டிகளின் வயது, அதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பால்களோட அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனங்கள், அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கை தீவனமோ இல்லை ட்ரை ஃபுட்டோ, ஸோ இந்த மாதிரி நார் தீவனமோ பசுந்தீவனமோ உலர்ந்த தீவனம், இந்த மாதிரி ஒரு காலம் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே டு டே, அதாவது ஒரு நாள்லேருந்து இவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம இப்போது இது பிளான் பண்ணி வச்சுருக்கோம். லைக் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், 1லேருந்து 3 நாள், அதாவது ஃபஸ்ட்டு 3 days குட்டி பிறந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சீம்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அது அப்படி இல்லைன்னா இந்த சீம்பால் இல்லை அப்படின்னா மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மல் பாலே கொடுக்கலாம். நீங்கள் மாட்டு பால் பசும்பாலே கொடுக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு 300 ml நீங்கள் கொடுக்கணும். வித் 3 times கொடுக்கணுங்க. அதில் போட்டிருக்கோம், நல்லா நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள். 3 முறை கொடுக்கணும். நான் தமிழ்லேயே தான் போட்டிருக்கேன். அதை 3 வாட்டி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இதை வந்துட்டு கண்டினியூஸாக 3 நாளுக்கு கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இந்த டேபிள் காலம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலாம் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடுத்தது அடுத்த 4வது நாள்லேருந்து அடுத்த 14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான். அதாவது அந்த பிகாஸ் இந்த 3 நாளுக்கு வந்து தான் இருக்கும் அந்த சீம்பால், அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காது. அதனால் வந்துட்டு அதுக்கு வரைக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் தான் அது. ஓகேங்களா? அடுத்து 4வது நாள்லாம் குட்டி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ 4 to 14வது நாள் வரைக்கும் 350 ml நார்மலான பசும்பால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதை நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஏன்னா 350 பால் 3 டைம் கொடுக்கணும். அப்போ 350 × 3 போட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 ஒரு 1 லிட்டர் சம்திங் வந்துடும். ஓகேங்களா? 1 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும், அந்த ஒரு ஆட்டுக்கு மட்டுமே. இதை நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஒரு ஆட்டுக்கு 1 லிட்டர் பால் போச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 1. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கொடுக்கணும். ஓகேங்களா? தென்